நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு அதிர்ச்சியும் காணா. ஒரு சின்ன கருவம்பூச்சி பார்த்தா கூட பயப்படணும்னு சொன்னாங்க உங்க அம்மா. இங்க ஒரு ஷாக்கையும் காணும். என்ன ஷாக் கொடுக்கறது? என்ன நீ ஏமாத்திட்ட. ஏதாவது ஷாக் கொடுக்கணுமே. ஸ்கூலில் காலேஜில் எல்லாத்துலேயும் நீ ஃபஸ்ட்டாமே. படிப்பில், பாட்டில், ட்ராயிங்கில், எல்லாத்துலையும் நீ ஃபர்ஸ்ட். ஆனால் நான் மட்டும் உனக்கு செகண்ட். இது உனக்கு ஷாக்கா இல்லை? சொல்லு. இது உனக்கு ஷாக்கா இல்லை? படு படு படு. சூர்யா, சூர்யா, சூர்யா பத்தி தெரியான்னு சொல்லாத. எனக்கு தெரியும் சூர்யா பத்தி. சூர்யா பத்தி சூர்யா பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். நீ சூர்யா கூட சுத்தினது, உனக்கு ரோஜா செடி வாங்கி கொடுத்தது, டிஃபன் பாக்ஸை மல்லிப்பூ வச்சது, சூர்யா பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு சூர்யா பத்தி எல்லாமே தெரியும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? வெரி சிம்பிள். ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தேன். உன்னோட ஃபுல் டீட்டெயிலையும் கொடுத்தான். உன்னோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பார்க்கறியா? உன்னோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பார்க்கறியா? கான்டாக்ட் சர்டிஃபிகேட், உன்னோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இது உனக்கு ஷாக்கா இல்லை? ஷாக்கா இல்லை? ஷாக்கா இல்லை? ஷாக்கா இல்லை? இது பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. நீ தப்பு பண்ணணும். நீ தப்பு பண்ணணும். அப்பதான் எனக்கு பிடிக்கும். வேணா நீ போய் தப்பு பண்ணிட்டு வா. இல்ல சூரியன் அங்க கூட்டிட்டு வர. தப்பு பண்ண, தப்பு பண்ண. இந்த அலன் கிடைச்ச கொய்யா பழம்ல ரொம்ப ரொம்ப இனிக்கும். அதான் எனக்கு பிடிக்கும். ஷாக்கே காணோம். பாவன், நீ பெரிய ஷாக் எதிர்பார்த்து வந்திருப்ப. நான் அதை உனக்கு சிம்பிளான ஷாக் கொடுத்துட்டேன். இது ஒரு பெரிய ஷாக் இருக்கு. உனக்கு நான் பெரிய ஷாக்கா தரேன். 1 minute. சாப்பிடு. இது என்னன்னு பாக்குறியா? கர்ப்பத்தடை மாத்திரை. ஏன்னா நாளைக்கே நீ இன்னொருத்த குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு வந்து அதுக்கு ஏன் இனிஷியல் போட்டுறக்கூடாது பாரு. கொஞ்சம் முன்ஜாகிரதையா இருக்கணும். அதுக்காக தான். சாப்பிடு. சாப்பிடுறே. ஒரு தமிழ்நாட்டு பொண்ணுக்கு முதல் இரவுல கர்ப்பத்தடை மாத்திரை கொடுத்தா ரொம்ப ஷாக்காவா? ஜஜஜன் ஜஜஜன் ஜஜஜஜஜஜன். ஷாக்காவா? ஷாக்காவா? சாப்பிடு. சாப்பிட மாட்டல்ல? சாப்பிட மாட்டல்ல?
எங்கேயா போற? சார் டீ சாப்பிட போகிறேன் சார். என்னது, வேலை ஸ்டார்ட் பண்ணி அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள டீ சாப்பிடணுமா? சார் இது உங்கள் இடமா? ஏ இல்லை இது உங்கள் இடமான்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டோட இடம். ஃப்ரெண்டோட இடத்துக்கே இப்படியா? அப்போ உங்கள் இடம்னா உங்கள்கிட்ட வேலையே செய்ய முடியாது போல இருக்க. சரி சரி, போய் சீக்கிரம் டீ சாப்பிட்டு வா. சார் உங்கள் கையை கொஞ்சம் காட்டுங்க. ஆ கையை கொஞ்சம் காட்டுங்களேன். ஆ ஆ சார் சாயந்தரத்துக்குள்ளே இப்படி கொப்பளம் வந்துட போகுது. அப்படி போய் ஓரமாக உட்காருங்க, எல்லாம் நாங்கள் செஞ்சு முடிச்சுக்கிறோம். ஆ அதெல்லாம் பரவாயில்ல, நீ சீக்கிரமா போய் டீ சாப்பிட்டு வா. இந்தாங்க, சாயந்தரத்துக்குள்ளே தலைப்பாறை வந்துட போகுது, தலைப்பா கட்டிக்கோங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இருக்கும். 2 நாள்ல பூமி பூஜை வச்சுட்டு என்னத்த வேலை செய்யற நீ? அம்மா கொஞ்சம் சீக்கிரமா வெட்டுங்கம்மா. சரிங்கய்யா. இந்த பாருங்க, இந்த வெட்டி கிடக்கிறதெல்லாம் எடுங்க எங்கேருந்து. ஹலோ கவி, மேடத்தை பார்க்க இன்ஜினியர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஓகே சார், மேடம் கிட்ட சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை பார்க்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே மேடம். ஹலோ மேடம், அவங்கள வர சொன்னாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க உட்காரு. நீங்க விகே பில்டர்ஸ் தானே? எஸ் மேடம். உங்க பிளான்ஸை பார்த்தேன் மேடம் 2 நாள் ராத்திரி கண் முழிச்சு ஸ்டெயின் பண்ணி பண்ண பிளான் மேடம். ஓ அப்படியா? ஆனா பிளான்ஸ்ல வீட்டுக்குள்ள காத்து வராத மாதிரி இருக்கு. காத்தை பத்தி கவலைப்படாதீங்க மேடம், நம்ம தான் சென்ட்ரலைஸ் ஏசி போட போறோமே. ஓ அவ்வளோ மாடர்னா எனக்கு வீடு வேண்டாங்க, அது சரி வராது. உங்க பிளான்ஸை பார்த்தேன். சொல்லுங்க மேடம். என்ட்ரன்ஸ்ல எதுக்காக பாத்ரூம் வச்சிருக்கீங்க? பாத்ரூம் வாஸ்து பிரகாரம் அங்கதான் மேடம் கட்டணும். ஓஹோ, வாசல்ல பாத்ரூம் இருக்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மேடம். அது வீட்டு குடி போனீங்கன்னா ஓஹோன்னு வருவீங்க. அதுக்காக வாசப்படியில போய் பாத்ரூம் வச்சா அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. மேடம் என்னுடைய பிளான் பார்த்தேங்க. என்னன்னா பிளான்ஸ் அவ்வளவு திருப்திகரமா இல்ல. நீங்க வேணா வேற பிளான்ஸ் போட்டு மறுபடியும் எனக்கு சப்மிட் பண்ணுங்க. அப்புறம் கண்டிப்பா மேடம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். சாரதா, எப்பவுமே என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவியே. கட்டப்போ நம்ம கனவு இல்லத்துக்கு நான் ஒரு பிளான் போட்டுருக்கேன் பாரு. நல்லா இருக்கே. நீங்க போட்டீங்களா? நான் போட்ட என்ன, இன்னொரு ஆளை வச்சு போட்ட என்ன, ஒரு திறமசாலியை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரெயின் வேணும் இல்லையா? இது பாத்தியா, இது ஈசானி மூலை, இங்க கிணறு வருது. அக்னி மூலையில கிச்சன் வருது. குபேர மூலையில மாஸ்டர் பெட்ரூம் வருது. இது பாத்தியா, இது ஸ்டேர் கேஸ். எப்படி இருக்கு? உங்க நம்பிக்கை பிரகாரம் இது ஓகே. எனக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா, என் வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அதுக்கு இது கரெக்டா இருக்கு. ஆர்கிடெக்ட் யாரு? அதான் சஸ்பென்ஸ். யாருன்னு சொல்லுங்க. நாளைக்கு சொல்றேன். ஜஸ்ட் 24 hours வெயிட் பண்ணு. நல்லா இருக்கு. என்ன விஜய், மணி 11 இப்போ போய் டிஃபன் சாப்பிட்ற? அம்மா இப்பதான் சாப்பிட்டாங்க. நீயும் அம்மா கூட உட்காந்து சாப்பிட இருக்கலாம்ல. விஜய், அம்மாவும் தங்கச்சிங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களா? என்ன அப்படி பார்க்குற? நேற்று வரை உன்னை கொடுமைப்படுத்திட்டு இருந்தேன், இன்னைக்கு இவ்வளோ பாசமாக இருக்கேன்னு பார்க்குறியா? நேற்று உன்னை கொடுமைப்படுத்தணும் உண்மை, இன்னைக்கு உனக்கு பாசமாக இருக்கிறதும் உண்மை. நான் கொஞ்சம் மாறிட்டேன். நானும் ஒரு மனுஷன் தானே, என் நெஞ்சிலே கொஞ்சம் ஈரம் இருக்கும்ல. இப்போ நான் அவனை சந்தோஷப்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? தண்ணி கொடுத்தன போயிடலாமா? சொல்லு விஜி, தண்ணி கொடுத்தன போயிடலாமா? நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். இப்படிதான் இருக்கணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளி மாதிரியும் இருக்கக்கூடாது. மனசு இருக்கிறது டப்புன்னு சொல்லிடணும்.
ஐ லைக் இட். ஆனால் இப்போது தனி கொடுத்துன்னு போனோம்னா காசு கொஞ்சம் செலவாகும். வீட்டு வாடகை, வீட்டு சாமான்கள், அது இதுன்னு ஒரு 20,000 to 30,000 ருபீஸ் செலவாகும். நானும் ஃபைனான்ஷியல் ரொம்ப டைட்டாக இருக்கேன். என்ன பண்ணுறது? உங்கள் அம்மா கிட்ட கேட்கலாமா? அது நல்லா இருக்காது. உங்கள் அம்மா கிட்ட கேட்டால் நல்லா இருக்காது. விஜய், கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டியே? உன் கழுத்தில் இருக்க சேனை கைட்டி கொடு. மார்வாடி கடையில் வச்சு அட்வான்ஸ் கொடுத்துடலாம். 1 மாசத்துல நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். உனக்கு வேண்டானா சரி, நான் வெளியில் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்ல நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இப்படிதான் இருக்கணும். பொண்டாட்டின்னு இப்படிதான் இருக்கணும். புருஷன் கேட்டோன்னா கைட்டி கொடுத்துட்டேன். யூ ஆர் சோ ஸ்வீட். இதெல்லாம் ஒரு 8 பவுன் இருக்குமா? 18 பவுன். ஓ, பார்த்து பார்த்து பண்ணிருப்பீங்களா? ஒரு நிமிஷம். அம்மா. என்ன இப்போ எதுக்கு அம்மாவை கூப்பிடுறீங்க? இல்ல விஜய், அம்மா தங்கச்சிக்கிட்ட நம்ம தண்ணி கொடுத்தோம் போன்னு சொல்லணும்ல, இல்லைன்னா தப்பாயிடும். இல்ல வேணாம், இது நமக்குள்ளே இருக்கட்டுமே. இல்ல விஜய், அம்மா சீக்கிரம் வாமா. என்னடா கண்ணா? உங்க அருமை மருமகளுக்கு தனியே கொடுத்துன்னு போனோமா? நான் வேண்டாம்னு சொன்னேன். கழுத்துல இருக்க சேன் கட்டி கொடுத்து மார்வாடி கடையை வச்சு அட்வான்ஸ் கொடுங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். பார்க்க வேண்டியது உங்க இஷ்டம். அப்பம் பேர் தெரியாதவளே, உன்னை என் பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்க அம்மா என் காலில் விழுந்து கெஞ்சினா. ஆனா நீ தனி கொடுத்துன போயிட்டா என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவியா? எதுக்கு தனி கொடுத்தனும்? உங்க அம்மா மாதிரி எவனையாவது வச்சுக்கவா? அதுக்கே அங்க போற, இங்கே வச்சுக்க. நகை இருக்க திமிர்ல தான் தனி கொடுத்துன போக தைரியம் வந்ததா? நகையை கைட்டு, நகைய கைட்டு, கைட்டுடி. கொஞ்சம் இருங்க. கழுத்துல செயின் இருக்கு பாரு. இங்க இருந்து தப்பிச்சில்ல மட்டும் நினைக்காதடா கண்ணா. என்னடி தாலி கட்டின புருஷனை உன்னை மாட்டி விட்டான்னு பாக்குறியா? உனக்கு இப்ப கத்தியால என்ன சதக் சதக் சதக்னு குத்துணும் தோணல? உன் கழுத்துல இருக்க தாலியை மூஞ்சில வீசி எறணும் தோணல? என்ன நீ என்ன முதல்ல இருந்து ஏமாத்திட்டே இருக்க? உனக்கு நான் ஒரு அதிர்ச்சி தரணும், ஒரு ஷாக் கொடுக்கணும்னு பாக்குறேன். எதுவுமே இல்ல விஜய், நீ அழவே மாட்டியா? அழு விஜய், நல்லா அழு அழு. மழை பெஞ்சா கொடை பிடிப்பாங்க, அடமழை பெஞ்சு ஆளை அடிச்சிட்டு போகும்போது யாரும் அழுவாங்களா? உன்னை நான் அழ வச்சு காட்டுறேன்டி, காட்டுறேன்.
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மேனேஜர் மிஸ்ஸஸ் சாரங்கனை வர சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். மார்னிங். மேடம் இந்த கட்டிங் மிஷின் விஷயமா ரிசப்ஷன்ல உயரமா ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. அவர் யாருன்னு தெரியுமா? தெரியலையே மேடம். சரி நீங்க போங்க. போங்க. ஹலோ. எஸ் மேடம். உன் பக்கத்துல ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. அவர் யாரை பார்க்க வந்திருக்காரு? தெரியல மேடம். ராம் சார் வர சொல்லியிருக்காரா? அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க வேணா அவர்கிட்ட பேசுறீங்களா மேடம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஓகே மேடம். உங்க மேடம் என்ன பத்தி தான் விசாரிச்சாங்களா? ஆமா சார், உங்களை பத்தி தான் விசாரிச்சாங்க. மேடத்துக்கு உங்களை ஏற்கனவே தெரியுமா? தெரியாது. சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சார் குட் மார்னிங் சார். அட நீ எப்போ சார் வந்த? மேடம் உங்களை அர்ஜென்ட்டா கேட்டாங்க. இதை வந்துட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே சார். என்ன சாரதா, என்ன தேடினியா? ஏங்க அவர் யாருங்க? எதுக்காக வந்திருக்காரு? எதுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வர சொல்றீங்க? வர வர நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, யாரோட பழகுறீங்க, ஒண்ணுமே புரியலைங்க. எதுக்கு இப்படி பதட்டப்படுற? அமைதியாரு. அவர் யாருன்னு உனக்கு தெரியாதா? அவரை பத்தி நீ கேள்விப்பட்டதே இல்லை. இப்ப அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. ஜஸ்ட் அ மினிட். யோகி, குட் மார்னிங் மேடம். என் பேர் யோகி. சாரதா இவரு. அதான் தெரியுமே. இப்ப பேர் சொல்லி கூப்பிட்டீங்களே. இவர் எவ்வளவு பெரிய திறமைசாலின்னு உனக்கே தெரியும். நீ தானே சொன்ன நம்ம கனவிலத்தோட பிளானை கொண்டு வந்து காட்டினப்போ பிரமாதமா இருக்குன்னு சொன்னியே, அதை வரைஞ்ச ஆர்கிடெக்ட் இவரு தான். வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம கூட தான் இருக்க போறாரு. இல்ல வெளியே தங்கிக்கிறேன்னு சொன்னாரு. வேண்டாம் எங்க கூடயே இருன்னு சொல்லிட்டேன். உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பெரிய மனசு மேடம். அவரை கணவரை அடையறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார் சொன்ன மாதிரியே இந்த வீட்டை கட்ட முடிக்கிற வரைக்கும் நான் இந்த குடும்பத்துல ஒருத்தனா இருக்கட்டுமா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஆகட்டும் சீக்கிரம் வேலையை பாருப்பா. இல்லை மஞ்சள் குங்குமம்லாம் நல்லா தடவி வைங்க. திருஷ்டி பூசிங்க. ரெடி ஆயிடுச்சா? சீக்கிரம்.
மேஸ்திரி நேரமாச்சு, பூஜை ஆரம்பிச்சிருங்க. வாங்க சார், நேரம் ஆயிடுச்சு, வந்து பூஜை பண்ணுங்க. கிருஷ்ணா, நீ வந்து பூஜை பண்ணு. உன் வீடுப்பா, நீ பண்ணு. டேய், உன் வீடு ஏன் ஒண்ணுலாம் கிடையாதுப்பா, நம்ம வீடு, வந்து பூஜை பண்ணு. மாப்பிள்ள, ராமு மாப்பிள்ள கூப்பிடுறாருல்ல, போங்க மாப்பிள்ள. அப்ப நல்ல நல்ல அதுவுமா சாரதமா மனசு கஷ்டப்பட போகுது. போங்க மாப்பிள்ள, போங்க. அட போங்கன்றா. பாப்பா, யோ, இந்த ஸ்டில்ல தெளிவா எடு. ஃபோக்கஸ் அவுட் பண்ண போற. இது முக்கியமான ஆதாரம். இதை வச்சுதான் இந்த சாம்ராஜ்யத்தையே கவுக்கணும். புரியுதா? நல்லா எடு. கிருஷ்ணா, இந்தாங்க, அங்க வைங்க. வீட்டுக்கார அம்மாவை கூப்பிடுங்க. நீங்க வாங்கம்மா. ஐயோ, தப்பாயிடும் மாப்பிள்ள. உங்களுடைய வீட்டுக்காரம்மான்னா பாப்பா தான் வந்து நிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பாட்டு சாரதா அம்மாவை கூப்பிடுறீங்க, முறை தப்பாயிடும் இல்ல. பாப்பா, மாப்பிள்ள ஆசையா கூப்பிடுறாரு, கூட சேர்ந்து நின்று பூஜை பண்ணு. போ போ பாப்பா. பிரபா, வாமா இப்படி. யோ, வாயா, வந்து உன் வேலையை ஆரம்பி. அந்த கல் எடுத்து கொடு. எடுத்து கொடுமா. எடுத்து கொடு பிரபா. எடுத்து கொடுமா. யோ, இந்த பக்கம் வாயா. எடு எடு. இதுவும் எடுத்து கொடு. எடுத்துக்கம்மா. எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்து போடு. வாங்கி போடுமா. பாவம், அவங்களுக்கு கொடுங்க. எடுத்துக்கமா. போடுங்க, நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கோங்க. ஒண்ணா வாங்க. கிட்ட வாம்மா. கிட்ட கிட்ட வா. சேர்ந்து நில்லுமா. ஓகே, சீக்கிரமா வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரி, ஆகட்டுங்க. சாரதா, உங்க 3 பேருக்கு தகுந்த மாதிரி சின்ன வீடா தானே கட்ட போறேன். கிருஷ்ணாவும் நம்ம கூட தான் இருக்க போறாரு. ஒரு கூட்டு குடும்பமா இருக்கணும்னு நாங்க 2 பேரும் ஆசைப்படுறோம். நாளைக்கு புள்ள குட்டின்னு ஆயிடுச்சுன்னா நிறைய ரூம்ஸ் வேணும் இல்லையா? அதனால பெரிய வீடா கட்டுறோம். உன் மனசு மாதிரி யாருக்கும் வராது சாரதா. போலாங்களா? போலாம். பிரபா, இந்த இடத்த எவ்வளவு விலை கொடுத்து வாங்கின? ஒரு 4-5 லட்சம். ஏமா, அது ரொம்ப முக்கியமா? எப்படி வாங்குச்சின்னு கேளுங்க.
பாப்பா போட்டிருந்த 300-400 சவரன்ல 200 சவரன் வித்து இந்த இடம் வாங்கிச்சு. அப்ப வீடு கட்டுறதுக்கு நிறைய செலவாகுமே. ஆகாதா பின்ன? மிச்சம் இதுல வித்து பாப்பா தான் கட்டணும். எல்லாத்தையும் ஒண்டி கட்டணுன்னு பாப்பா தான் செய்யுது. பாவம். ஏன் சார் இங்க வாங்க. என்ன எங்களை பார்த்து ரொம்ப கேவலமா சிரிக்கிற? நானும் காலையிலேருந்து பார்க்குறேன், எங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிற. சிரிச்சிட போற. உன் பேர் என்ன? யோகி. யோகியா? இங்க என்ன வேலை பண்ற? இன்ஜினியர். யாரை கேட்டு உன அப்பாயின் பண்ணாங்க? சாரதா மேடம். ஓ சித்தியா? ஆமா, இந்த சித்தியா உனக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து பழக்கமா இல்ல இப்போ? இல்ல இப்பதான். அப்ப என்கிட்ட தான் நீ சம்பளம் வாங்கணும், பார்த்து நடந்துக்கப்போ. ஓ சும்மா இழிக்காத. பாப்பா பிரபா, என்ன பாப்பா ஆச்சு? பிரபா, டாக்டர் கிட்ட போலாமா? இல்ல ஒண்ணு இல்ல. வெயில நிக்காதன்னு சொன்ன கேட்டியா? வரேன் பாப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரபா, நீ அம்மாவாக போற. டாக்டர், ஏன் பிரபா, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, ஏன் டென்ஷன் ஆகுற? வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இந்த குழந்தை பிறக்க கூடாது, அது இந்த உலகத்தையே பார்க்க கூடாது. டாக்டர் வேண்டாம், இந்த கருவை கலைச்சிடுங்க ப்ளீஸ். பிரபா, நீ நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, அந்த உரிமையில கேக்குறேன். இந்த குழந்தை, ஐ மீன் இம்மாரல் பேபி, உண்மை என்னன்னு சொல்லு பிரபா. நான் அப்படிலாம் செய்வேனே டாக்டர்? அதான் நான் கேக்குறேன். நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாரு பிரபா, உனக்கு நான் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன். ஆஃப்டர் ஃபுட் சாப்பிடு. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சினாலே இந்த மாதிரி வெறுப்பெல்லாம் வர்றது சகஜம்தாம்மா. நான் சொல்றத கேளு, இந்த குழந்தைய மனப்பூர்வமா ஏத்துக்கோ. நான் என் புருஷனையே வெறுக்கிறேன், அப்புறம் இந்த குழந்தை எதுக்கு? பிரபா, உன் புருஷனை நீ ஏமா வெறுக்கிற? காரணத்தை சொல்லு. காரணம் கேட்காதீங்க, நான் சொல்லவும் மாட்டேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளுங்க, நான் தரேன். பிரபா, நாளைக்கு இதே பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை வேணும்னா கிடைக்குமா? நிறைய பேர் இதே தப்பத்தான் பண்றாங்க. அவசரப்பட்டு கருவை கலைச்சிட்டு குழந்தைக்காக பின்னாடி கோயிலா அலையணுமா? நான் அப்படிலாம் கோயிலா அலைய மாட்டேன். நீங்க இதை அபார்ஷன் பண்ணிடுங்க ப்ளீஸ். பிரபா, நான் கடைசியா வான் பண்றேன். அபார்ஷன் பண்ணா மறுபடியும் கன்சீவ் ஆகிற சான்ஸ் ரொம்ப கம்மி. குழந்தை இல்லாத வாழ்க்கை நரகம்மா. நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. நல்லா யோசிச்சு தான் சொல்றேன் டாக்டர். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், வேண்டவே வேண்டாம். கோவப்படாதம்மா. அவசரப்பட்டு இந்த தப்பை செய்யறதுனால உனக்கு சந்தோஷமே இல்லாம போயிடலாம். என் சந்தோஷம் எல்லாம் போய் எவ்வளவோ நாளாச்சு. உண்மையிலேயே நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அபார்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, உன் இஷ்டம். தியேட்டர் அவைலபிலிட்டி பார்த்து நான் ஃபோன் பண்றேன். தேங்க்யூ. பிரபா, நான் சொன்னதை மறுபடியும் கன்சிடர் பண்ணி பாரு. இதுல யோசனை பண்ண எதுவுமே இல்லை. அபார்ஷன் தான் ஒரே முடிவு. सीतापते नाम न सुना, सीतापते नाम न सुना, सीतापते नाम न सुना, सीतां तमणि युन्नानुरा, सीतापते.
விஜி, என்னம்மா என்னம்மா அப்படி இருக்க? ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா நீ பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, நான் சந்தோஷமா இருக்க மாட்டேனா? சரி சரி வா கீழே போலாம். நான் வரலம்மா. என்னம்மா சாரதா முழுகாம இருக்கா? இந்த மாதிரி நேரத்துல நம்ம துணியா இருந்தா அவ சந்தோஷப்படுவா. இதுக்காக தானேம்மா உன்னை வர வச்சேன். சரி வர. இப்படியே வராத, முகத்துல எண்ணெய் வடியுது. கழுவிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. விஜய், விஜய் உனக்கு இந்த புடவை நல்லாவே இல்லை. நீ முதல்ல போய் சுடிதார் போட்டு வா. வேண்டாம், நான் இப்படியே வரேன். நீ இதே புடவையில கீழே வந்தன்னு வச்சுக்கோயேன், சாரதா அக்கா உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால நீ பழைய மாதிரியே சுடிதார் போட்டுக்கோயேன். சரி. சிரிக்க மாட்டியா? சிரியே. குட் கேர்ள். என்ன சாரதா, காலையில இருந்து கண்ணை படத்தையே பார்த்துட்டு இருக்கேன். ஆபீஸ் டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. சாரதா எடுத்துக்கோமா. என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா சீர் நான் கொடுக்க கூடாதா? உங்களுக்கு எதுக்குமா இந்த சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? மகிழ்ச்சியான விஷயம், எடுத்துக்கோமா. என்னம்மா உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷம் இங்கதான். என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எங்களுக்கு தெரியாம எங்க வீட்டுல விசேஷமா? ஆமாண்டா கண்ணு, உனக்கு தம்பி பாப்பா பிறக்க போகுது. தம்பி பாப்பாவா? அப்போ சித்தி என்ன கவனிக்கவே மாட்டாங்கல்ல? அச்சச்சோ, என்னம்மா நீ தான் எனக்கு மூத்த பொண்ணு, உனக்கு அப்புறம் தான் எல்லாம். தம்பி, சாரதா இனிமே அங்க இங்க நலையக்கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சத்துள்ள உணவா சாப்பிடணும். ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்ப்பா. அக்கா, ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் இந்த லிஸ்ட்ல இருக்கிற பேரு தான் வைக்கணும், வேற பேர் வைக்க கூடாது. குடு பாப்பா. அடேங்க அப்பா, டெலிபோன் டைரக்டர் உள்ள அத்தனை பேர் எழுதிட்டு போல் இருக்கு. அப்போ நான் புறப்படுறேன். பிரபாவுக்கும் சீர் கொடுக்கணும். இந்த வீட்ல 2 விசேஷம். நான் வரேன். நானும் போறேன் சித்தி. அக்கா ரோஜான் பேர் வைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் நேம். என்ன பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, வைதேகி ஞாபகம் வந்துடுச்சு. வா போலாம். வேலு, டிவி பார்த்தது போதும், முதல்ல இங்க வா. என்ன பாப்பா? ஜூஸ் வச்சா மூடி போட்டு வைக்கணும் தெரியாத உனக்கு? இல்ல பாப்பா, நான் மூடி போட்டு வச்சுதானே. எடுத்து முதல்ல வெளியே கொட்டு. எங்க அம்மா இவ்வளவு தூரம்? உங்களுக்கு எப்பவுமே சித்தியே தானே பிடிக்கும், எங்க பாப்பாவை கண்டாலே பிடிக்காத. பிரபா, இந்தம்மா. என்னது? மாசமா இருக்கிறல்ல, இத அம்மா கொடுக்கிற சீதனமா நினைச்சு எடுத்துக்கோமா. எனக்கு நீ அம்மாவா? ஏங்க, அந்த எதிர் வீட்டுக்கு போங்க, பல அனாதைகள் இருக்காங்க, அவங்களுக்கு வேணா நீங்க அம்மாவா இருக்கலாம். எங்க பாப்பாக்கு ஏற்கனவே ஒரு அம்மா இருக்கு. வயித்துல குழந்தை இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. நல்லது நினைச்சாதா நல்ல குழந்தை பிறக்கும்.
குழந்தை பிறக்குமா? நாளைக்கு வா, அது இருக்காது. அப்புறமா ஸ்வீட்ஸ் கூட நான் வாங்கிக்கிறேன். இப்ப போ. ஏங்க இந்த விஷயத்தை வெளியே போய் தண்டரா போட்டுற போறீங்க. இது எங்க குடும்ப விஷயம். சலகம் பண்ணிடாதீங்க அம்மா. என்னம்மா? ஒன்னும் இல்லப்பா, ரெபாவை பார்க்க வந்தேன். என்னாச்சு வேலு? ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, ஒரு சின்ன கொசு மேட்ரு. அதுக்கு போய் நம்ம கோச்சிட்டு போறாங்க. நம்ம என்ன செய்யுது? பிரபா, என்ன அவமானப்படுத்த நான் தாய்க்கிறேன். வீட்டுக்கு வந்தவங்களையும் ஏன் அவமானப்படுத்த? இந்த சமயத்துல பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும். அப்பதான் நமக்கு பிறக்க போற குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாம பிறக்கும். என்னது, நம்ம குழந்தையா? அது குறையில்லாம பிறக்கணுமா? இப்படி எல்லாம் ஆசை இருக்கா உனக்கு? ஸ்ரீரங்கத்துல பாதி சொத்து இவரோடது. அதனால இவருக்கு பிறக்க போற வாரிசு குறையில்லாம பிறக்கணும்னு நினைக்கிறாரு. தேவையில்லாத கனவுல காணாத. என் வயித்துல வளர்றது குழந்தை இல்ல, குப்பை. அத அழிச்சாதான் எனக்கு நிம்மதி. ஹலோ, பிரபா இருக்காங்களா சார்? பிரபாவா? இல்ல. வந்தாங்கன்னா குமார் போன் பண்ணேன்னு சொல்லுங்க. இல்லன்னு சொல்றேன்ல. அப்போ அவங்க எங்க போயிருக்காங்க? போயிட்டானா விடு. போயிட்டா, ஒரேடியா போயிட்டா. என்னங்க இது? நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லக்கூடாதா? பத்மா, இந்த வீட்டுல அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்ல. அம்மா, எதுக்கு இங்க வந்த? இந்த செக்ல சைன் பண்ணுங்க. ஹலோ சார், போயிட்டாங்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வீட்டை விட்டு போயிட்டா, இன்னொன்னு நாட்டை விட்டு போயிட்டா, மூணாவது உலகத்தை விட்டே போயிட்டா. இதுல எந்த அர்த்தத்தை சார் நான் எடுத்துக்கிறது? எப்படி வேணா வச்சுக்கையா. இந்த பாரு, மறுபடியும் இங்க போன் பண்ண உன் மண்டையை உடைக்கிறதுக்கு மேல அந்த போனை உடைச்செறிஞ்சிருவேன். ஆமா, போன் எதுக்கு எடுக்கிறேன்? இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க, வீணா எதுக்கு உங்களுக்கு டென்ஷன்? எதுக்குமா இந்த வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க? நான் இதெல்லாம் கொண்டு போய் ஐயா கொடுக்க மாட்டேன். கொடுங்க. ஏற்கனவே அவர் டென்ஷன்ல இருக்காரு. நீ போய் ஏதாவது கேட்டு தொலைக்காத. உள்ள போ. சரிம்மா. வேலை பாரு. ஹலோ. ஹலோ, பத்மாவா? ஆமா, நான் பத்மா தான் பேசுறேன். நான் டாக்டர் பேசுறேன். டாக்டரா? பிரபா கர்ப்பமா இருக்கா. என்னது? பிரபா கர்ப்பமா இருக்காளா? ஆமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருக்கே? ஆமா. கிளினிக் வரியா? சரி, நான் சாயங்காலம் வரேன். பிரபாக்கு நீங்க தான் டாக்டர் எடுத்து சொல்லணும். சரி பத்மா. உடம்ப நல்லபடியா பாத்துக்க சொல்லுங்க. என்ன செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். அவளை நல்லா கவனிச்சுக்கங்க. வேளைக்கு ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. அதெல்லாம் சரி பத்மா. நீ ஈவினிங் கண்டிப்பா வா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போனை வச்சிடுறேன். கற்பகம், ராமூர்த்தி, முனுசாமி, இங்க வாங்க. அம்மா, எனக்கு என்ன விசேஷம்? பிரபா முழுகாம இருக்கா. இந்தாப்பா. என்னம்மா விசேஷம்? எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறீங்க? நம்ம பிரபா முழுகாம இருக்கா. நம்ம பிரபா பாப்பா முழுகாம இருக்கா? ஐயோ, எனக்கே இப்படி சந்தோஷமா இருக்கே. இந்த விஷயத்தை ஐயா கேள்விப்பட்டா எப்படி சந்தோஷப்படுவாங்க. ஸ்வீட் முதல்ல ஐயா கொடுங்கம்மா. அடி போடி, 24 வருஷமா வளர்த்த பொண்ணை பத்தியே அவர் கவலைப்படல. அப்புறம் தானடி கண்ணுக்கு தெரியாத பேர குழந்தை பத்தி அவர் சந்தோஷப்படுறதுக்கு. சரி சரி, நீ ஸ்வீட் எடுத்துக்க. இந்தா.
ஆமா தோட்டக்கார கோபால் எங்க? அந்த ஆள் வெளியே போயிருக்கு. அப்படியா? அவன் வந்தா இந்த ஸ்வீட் எடுத்துக்க சொல்லு. பிரபா பாப்பா உண்டாயிருக்கிற விஷயத்த இந்த வேலும் நமக்கு போன் பண்ணி சொல்லல. வரட்டும், முகரக்கட்டையிலே குத்துறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.